விஜய், காவேரி எல்லாரும் வந்து சாப்பிட டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. அப்போ அஜய் வந்து உட்காடுறாரு. ராகினி வந்து சாப்பிட லேட்டாக வராங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட உட்காரையில் கரெக்டாக வந்து சாப்பிட வந்துடணுமா, யாரையும் வந்து தனித்தனியாக வெத்தலை பாக்கு வச்சுலாம் அந்த வீட்டில் அழைக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. விஜயும் காவேரி உட்காந்து சிரித்து பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ வந்து காவேரி நக்கலாக, விஜய் இதை சாப்பிட்டு பாருங்களேன் அப்படிம்பாங்க. சரின்னு கையில் வாங்க போவார் விஜய். அதை வந்து நானே ஊட்டி விட்றேன்னு சொல்லி வெறுப்பேற்றுறதுக்காக காவேரி வந்து விஜய்க்கு வந்து ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டு அப்படி லைட்டாக நக்கலாக சிரிப்பாங்க. அப்போ வந்து காவேரி வந்து வெறுப்பேற்றுறதுக்காக, நானும் உங்கள் ஆஃபீஸ் வரட்டுமா அப்படின்னு சொல்லி ராகினி வந்து அஜய்கிட்ட கேட்பாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகிட்டுருவார் அஜய். ஏன்னா அந்த ஆஃபீஸ் வந்து நம்மளுக்கு சொந்தம் இல்லைன்னு ராகினிக்கு தெரியாதே அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அப்போ விஜய் சொல்லுவாங்க, நீ இனிமேல் ஆஃபீஸ்க்கே வர வேண்டியது இருக்காதுல்ல அஜய் அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து இருமல் வந்துடும். இது கூட நல்லா இருக்குதே அப்படின்னதும் ராகினி வந்து முறைச்சி பார்ப்பாங்க காவேரி. அப்போ வந்து காவேரி சொல்லுவாங்க, நான் வந்து சட்னி சொன்னேன் நல்லா இருக்குன்ட்டு அப்படின்னு நக்கலாக பார்ப்பாங்க. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பார்க்குறக்கு எபிசோட் நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக்